வெல்கம் டு அவர் சேனல். கோல் இந்தியா லிமிடெட்டில் வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இன் E1 கிரேடு. டேட் இம்பார்ட்டன்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு 12/5/2026. லாஸ்ட் டேட் எப்போ இந்த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 11/6, அதாவது June 11, 2026 அன்றைக்கி லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. த டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வில் பி இன்டிமேட்டட் த்ரூ த அட்மிட் கார்டு. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அது அட்மிட் கார்டு மூலமாக தான் அவங்க இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு வில் பி அவைலபிள் ஃபார் டவுன்லோடிங் த்ரூ இண்டிவிஜுவல் லாகின் போர்ட்டல். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் கொடுத்தணும், சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு லாகின் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இது பெர்மனன்ட் போஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம்டு போஸ்ட்டாக மாறும். குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ சிவில் அப்படின்னா டிகிரி இன் த ரிலவென்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் வித் மினிமம் ஆஃப் 60% மார்க்ஸ். சிவில் சம்மந்தமான இன்ஜினியரிங் டிகிரி இருக்கணும், 60% பாஸ் மார்க்ஸ் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா டிகிரி இன் த ரிலவென்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் வித் மினிமம் ஆஃப் 60%. அதே போல் மெக்கானிக்கலுக்கும் அப்படி தான். சிஸ்டம்னா ரெகக்னைஸ்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இது போலாம் இருக்கலாம். பிஎஸ்சினா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருந்தாலும் ஓகே, ஐடியில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சிஸ்டம் ரிலேட்டட் ஜாபுக்கு. இஎன்டிக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன் ரிலவென்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% மார்க்ஸ். ஜியாலஜிக்கு எம்எஸ்சி ஜியாலஜி முடித்தவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். எம்டெக் ஜியாலஜி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு டிகிரி இன் த ரிலவென்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மினிமம் 60% மார்க்ஸ். ராஜ்பாஷா அப்படிங்கிறது எம்ஏ இன் ஹிந்தி வித் மினிமம் 60% மார்க்ஸ். கம்பெனி செக்ரட்டரிக்கு எந்த கிராஜுவேட்டை வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூஜி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க என்னன்னாலும் இருக்கலாம். கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, கம்பெனி செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு மட்டும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசிப்ளின் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ சிவில்னா சிவில் மட்டும் இல்லை, சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் சம்மந்தப்பட்டது வேறு என்னென்னக்கு வந்து எலிஜிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல்னால் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சாக படிப்பீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த பிரான்ச் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உண்டு, மைனிங் மிஷினரி உண்டு. ஸோ அவங்களுமே மெக்கானிக்கல் கீழே வரீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே போல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ செப்பரேட்டாக படிப்பீங்க சில யூனிவர்சிட்டியில். ஸோ அது எல்லாமே வந்து எலிஜிபிள் தான். டென்டேட்டிவ் வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தலாம். அதாவது சிவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலில் ஒரு 72 போஸ்ட் இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 17, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு 13, இதே போல் கிட்டத்தட்ட 178 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ கூட கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நல்ல மார்க்ஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதே போல் எலக்ட்ரிக்கலுக்குனா ஒரு 221 போஸ்ட் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு 145 வேக்கன்சிஸ் இருக்குது, சிஸ்டமில் 43. இந்த சிஸ்டம் வரதுல தான் உங்களுக்கு பிஎஸ்சி அது போலாம் கொடுத்துருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு ஒரு 38 வேக்கன்ட் இருக்குது. ஜியாலஜிக்கு 15, எம்எஸ்சி ஜியாலஜி படித்தவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், அப்ளை பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு 11, ராஜ்பாஷா ஹிந்தி தெரிஞ்சதுன்னா 5 இருக்குது வேக்கன்சி. கம்பெனி செக்ரட்டரி எனி கிராஜுவேட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 660 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ், கிராஜுவேஷன் மஸ்ட் பி ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்ட் பை அப்ரோப்ரியேட் ஸ்டாட்டரி அத்தாரிட்டி இன் இந்தியா. இன்ஜினியரிங் டிகிரி, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ ஷுட் பி ரெகுலர் ஃபுல் டைம் கோர்ஸாக இருக்கணும். ஆனால் சில பேருக்கு வந்து அந்த பார்ட் டைம் ஒத்துக்கிட்டாங்க. ஹிந்தி கோர்ஸ் படிச்சிருந்தா பார்ட் டைம் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஓபிசிக்கெலாம் 60%, ஆனால் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்னால் ஒரு 5% ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ நீங்கள் வந்து 55% மார்க்ஸ் எடுத்தால் கூட அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் ஒன்லி. ஸோ அங்கே வந்து இன்டர்வியூ கூட கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் உண்டு. டெஸ்ட் சிட்டிஸ் எங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் வந்து டெஸ்ட் சிட்டிஸ் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா டியூரேஷன் வந்து ஒரு 3 hours.
இதில் வந்து 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1ல் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து ஒரு 100 மார்க்ஸுக்கு பேப்பர் 1. ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷு. இப்போ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் இன்னும் சிம்பிளாகவே இருக்கும். அந்தளவுக்கு டஃப் கூட இருக்காது. குரூப் 4 எக்ஸாம் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு 100 மார்க்ஸு. பேப்பர் 2 வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ் செக் பண்ணுறது, உங்களோட டிசிப்ளின் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும். அது வந்து ஒரு 100 மார்க்ஸு. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதில் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் இந்த 200 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜாக வந்துடும். எல்லா கொஸ்டினும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா மினிமம் 40 மார்க்ஸ் இருக்கணும். 2 பேப்பர்லையுமே, ஈச் பேப்பரில் தனித்தனியாக. இந்த ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் வந்து 40 எடுத்துருக்கணும், செகண்ட் பேப்பர்லேயும் 40 எடுத்துருக்கணும். அப்படி ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா மினிமம் 35 மார்க்ஸ் இருந்தால் போதும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு மினிமம் 30 மார்க்ஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிட்டு, ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த கேட்டகரியில் வரலை, அதில் ஆள் இல்லைன்னா வேறு கேட்டகரியிலேருந்து கூட எடுத்து ஃபில் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேரால. சிஎஸ் டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்களே, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதில் ஏதாவது டை வந்திருக்கு டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னா அவங்க எந்த கம்பெனியில் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கூட எலிஜிபிலிட்டி உண்டு. நீங்கள் லாஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். அது ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ். நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது பாருங்கள். ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீ என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஜென்ரல், ஓபிசி இந்த கேட்டகரிலாம் வரீங்க அப்படின்னா நான் ரிஃபண்டபிள் பே தான் இது. 1000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். 180 வந்து ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக 1180 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஆனால் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு, எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோல் இண்டியா லிமிடெட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கெல்லாம் எக்ஸம்ஷன். அது பார்த்துக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 இயர்ஸ் இருக்கணும். அதாவது 30th April 2026 படி 30 இயர்ஸு. சில பேருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸு. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டினா அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஜென்ரலுக்கு 10 இயர்ஸு, ஓபிசிக்கு 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸு. இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன்னா உங்களுக்கும் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ரிசர்வேஷன் பார்த்து இங்கே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, தேவைன்னா பார்த்துக்காங்க. சேலரி பற்றி பார்த்தலாம். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி பிளேஸ்ட் ஆஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இன் E1 கிரேட் இந்த ஸ்கேல் ஆஃப் பே ₹60,000 to 1,80,000. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்குது, அதை பொறுத்து மாறும். இனிஷியல் பேசிக் வந்து 60,000 பெர் மந்த்து டியூரிங் த ட்ரைனிங் பீரியட். அதாவது ட்ரைனிங் பீரியடில் இந்த அமௌண்ட் இருக்கும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி கம்ப்ளீஷன் ஆஃப் 1 year ட்ரைனிங் கம் ப்ரொபேஷன் பீரியட் சர்வீஸ் வில் பி கன்ஃபர்ம்டு இன் E1 கிரேட் ஆஸ் ஆஃபீஸர். நீங்கள் வந்து ஆஃபீஸர் கிரேடுக்கு மாற்றப்படுவீங்க. எந்தெந்த டிசிப்ளின் கொடுத்துருக்கீங்களோ அந்தந்த டிசிப்ளினில். ஸோ அந்த 1 year வந்து உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியட் தான், ட்ரைனிங் பீரியட் மாதிரி. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ உண்டு, டிஎன்எஸ் அலவன்ஸ் உண்டு. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு அமௌண்ட் கிடச்சிடும். போஸ்டிங் வந்து எந்த பிளேஸில் வேணால் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்ஃபீல்டு ஏரியாஸில் எந்த பிளேஸில் வேணாலும் அவங்க வந்து போஸ்டிங் போடுவாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் உண்டு, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்பாயிண்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சர்வ் த கம்பெனி ஃபார் எ மினிமம் பீரியட் ஆஃப் 60 months வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் ஆஃப் த கம்பெனி. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஷால் அப்ளை த்ரூ ஆன்லைன் மோட் அவைலபிள் ஆன் சிஎல் வெப்சைட் www.coalindia.in. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் போய்ட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோலாம் கேட்டிருக்காங்க. அந்த சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க்கு, பிளாக் இங்க்கு, சிக்னேச்சரு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்த்துக்காங்க. எல்லா மார்க் ஷீட்ஸும், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸும் நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, டேட் ஆஃப் பர்த்துக்கு அது கொடுக்கணும். உங்களோட ஓபிசி, எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு அது இருந்தால் கொடுக்கணும். ஃபைனல் இயர் வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க, முடிச்சிருக்கீங்க, ரிசல்ட் அவைட்டிங் கேட்டகரினா அது வரைக்குமே நீங்கள் வந்து கொடுக்கணும். சிஎஸ் டிசிப்ளினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்து டைம் மார்க்ஸ் வந்தால் லிஸ்டட் கம்பெனியில் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் சிஎஸ் டிசிப்ளினுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க இருந்ததுன்னா. சிஜிபிஐ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஸ்கேல் கூட. சிபிடி அந்த டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது, இன்டர்வியூ கூட கிடையாது. நீங்கள் மார்க்ஸ் நல்லா எடுத்திருந்தீங்கன்னா அது மூலமாகவே உங்களை வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்கவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.